வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ மாணவர்களுக்கு வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 வந்து நடைபெற போகுது. ஸோ அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றத கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பாலிடெக்னிக் மாணவர்களையும் ஒன்றிணைப்பதற்காக ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். மேலும் நம்மளோட டெலகிராம் லிங்க்கு, ஃபேஸ்புக் லிங்க்கு, வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து உங்களோட அப்டேட்டை பெற நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 10வது முடிச்சுட்டு இப்போ தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக ஜிமெயில் அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நம்ம மொபைல் மூலயமா வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ப்ரொஃபைல் பிக்சர், ஃபோட்டோ வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நேம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி தான் நேம் வந்து இருக்கணும். லாஸ்ட் நேம்ன்றது உங்களோட ஃபாதரோட இனிஷியல். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமாக வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி வந்து மொபைல் ஆப்லேயே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளியராக பார்த்துங்க. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுங்க. செல்ஃபி வந்து அதில் வந்து செட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டோட் ரூல்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து வரும். அந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் க்ரியேட் பண்ண ஜிமெயில் அக்கௌண்ட் மூலயமா ஓப்பன் பண்ணணும். இது வந்து 2வது ஸ்டெப்பு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்த ஆன்லைனில் வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதில் கிளியராக டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எப்படி வந்து நீங்கள் A4 ஷீட் வந்து யூஸ் பண்ணணும், அதில் நேம் எங்கே எழுதணும், சப்ஜெக்ட் கோடு எங்கே எழுதணும், சிக்னேச்சர், அடுத்தது உங்களோட பேஜ் நம்பர் எல்லாமே வந்து எப்படி எழுதணும் அப்படின்றத முதல் கொண்டு அதில் ஃபுல்லாகவே நீங்கள் எப்படி 20 சென்டிமீட்டரில் வந்து பார்டர் வச்சு தான் நீங்கள் அந்த A4 ஷீட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட நேம் எல்லாமே எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து டோட்லேருந்து இன்னும் உங்களுக்கு வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து காலேஜிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் ஷீட்டுக்கு எல்லாமே ரீநேம் வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா உங்களோட இன்ஸ்டியூஷன் கோடு, சப்ஜெக்ட் கோடு, ரிஜிஸ்டர் நம்பர் ஃபார்மேட்டில் சொல்லியிருப்போம். இது எல்லாமே விளக்கமாக நம்ம அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு லிங்க்கை நீங்கள் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அந்த பார்ட் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். மேலும் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும், கொஞ்சம் உங்களோட சின்சியராக எழுதணும். என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து 3 பார்ட்டாக வைக்க போகிறாங்க. அந்த 3 பார்ட்லேயும் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை தான் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி டிப்ளமோ எக்ஸாம் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான ரிசல்ட்டாக வந்து விட போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எழுதி முடித்த அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து A4 ஷீட்டை எப்படி நீங்கள் PDF ஃபைலாக மாற்றணும் அப்படின்றதுக்கும் நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அடோப் ஸ்கேனர் மூலயமா வந்து A4 பேப்பரை வந்து நீங்கள் அழகாக வந்து PDFாக எப்படி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எழுதின
எல்லா A4 ஷீட்டையும் சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கான வீடியோ வந்து நம்ம அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதி முடித்த ஆன்சர் ஷீட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து காலேஜுக்கு தான் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அது சம்மந்தமான ஒரு டீட்டெயிலான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் மொத்தமாக வந்து இந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் இந்த எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். உங்கள் எல்லாருக்குமே வந்து டிசம்பர் 1 வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எல்லாருமே நல்லபடியாக எழுதுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சிலபஸ் வந்து என் ஸ்கீம் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அந்த என் ஸ்கீம் ரிலேட்டடாக உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றது நான் முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து படித்து எந்த மார்க் வந்து நீங்கள் எப்படி எடுக்கலாம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இது போன்ற தொடர்ந்து அப்டேட்களை நீங்கள் தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்கள் எதனா இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.